சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற புனித ரமலான் இஃப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியின் நமது இஸ்லாமிய சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்கள் அனைவருமே இஃப்தார் நோன்பின் சிறப்பை பற்றியும் அது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது என்பதையும் விரிவாக சொன்னார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற திமுக அதன் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் மாத்திரம்தான் ஏதோ இஸ்லாமியர்களின் உறவினரை போல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றார். பாரதிய ஜனதா கட்சியையும் மத்திய அரசாங்கத்தையும் இஸ்லாமிய சகோதரரிடம் சொல்லி அவர்கள் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இருப்பது போல ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை சேர்ந்தவர்களும். ஆனால் இங்கே வருகை புரிந்திருக்கின்றோம் சரி, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமிய சொந்தங்கள் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். 99 பாரதிய ஜனதா கூட்டணியில மத்தியிலே ஆட்சியிலே அங்கம் வகித்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் அங்கே அமைச்சர்களாக இருந்தவர்கள். அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மக்களின் நண்பர்களாக, குறிப்பாக சிறுபான்மை மக்களின் தோழர்களாக இவர்களால் அன்றைக்கு சித்தரிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக தாங்கள் சிறுபான்மையினர் வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக, அந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புகின்ற முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அது மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், சிறுபான்மைக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும், குறிப்பாக தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரவில்லை என்பதை அனைவரும் உணர்ந்து வருகிறார்கள். பிற மாநிலங்களிலே எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மை மக்கள், குறிப்பாக நமது இஸ்லாமிய பெருமக்கள் வாக்களிக்கிறார்களோ அதுபோல வருங்காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் சிறுபான்மை மக்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு, எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கின்ற காலம் வெகு விரைவிலே வந்து கொண்டிருக்கின்றது. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஒரு திருப்பு முறையாக அமையும். அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அனைத்து மக்களுக்குமான ஒரு மக்களாட்சியை தமிழ்நாட்டிலே 26 தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி பொறுப்பிலே தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற வரை ஓய மாட்டோம் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த ரமலான் நோன்பானது எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர், மாநில தலைவர் எதற்காக நடத்துகின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சிறுபான்மை மக்களோடு எப்படி இணக்கமாக இருந்து மக்களை எல்லாம் வழி நடத்துகின்றார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக 3வது முறையும் பிரதமராக அமைந்திருக்கிறார் என்பதை பெருமையோடு இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிய பொழுது, இஃப்தார் நிகழ்ச்சி பிஜேபி நடத்துவதற்கு தகுதியா, நீங்கள் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இஃப்தார் நிகழ்ச்சியில் இருக்கின்ற சிறுபான்மை சகோதரரை பார்த்து அன்றைக்கு பேசுகின்றார். மக்களிடத்திலே கலகத்தை உருவாக்கி சகோதரராய் இருக்கின்றவர்களை பிரித்து ஆளுகின்றவர்கள் யார் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும். எங்கள் பகுதியில் இருக்கின்ற இஸ்லாம் சகோதரர்கள் எல்லாம்
அனைத்து ஜாதி சமுதாயத்தோடு இணக்கமாக செயல்பட்டு உறவின் முறையிலே தேவேந்திர குல வேளாளர்கள் தாத்தா என்று அழைப்பார்கள். பிற சமுதாயத்துக்காரர்கள் கூட சாச்சா காக்கா இப்படி என்றெல்லாம் உரிமையாகவும் நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள் என்ற ஒரு செயலோடு செயல்படுகின்றவர்தான் இஸ்லாம் சகோதர சகோதரிகள். அப்பேற்பட்டவர்களை பார்த்து கேட்கின்றீர்களே, இவர்கள் நடத்துவது சரியா என்று கேட்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? சந்தர்ப்பத்திற்காக மக்களை எல்லாம் ஏமாற்றி இன்றைக்கு மக்களிடத்தில் விஷ பிரச்சாரத்தை செய்து இஸ்லாமுக்கெல்லாம் பாதுகாவலர் நான் நான் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பிழைத்துகின்ற கூட்டம் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. காரணம் ஒன்றே ஒன்று சொல்லுவார்கள், அவர்கள் சங்கிகள், அவர்கள் இந்துத்துவ கொள்கை படைத்தவர்கள் என்று மட்டும் சொல்லுவார்கள். இந்திய நாட்டிலே 80 விழுக்காடு இந்துக்கள் இருக்கின்றார்கள். இது தமிழகத்திலே இஸ்லாம் சகோதரர்கள் வியாபாரத்துறையிலே முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். இந்த இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக உங்களிடத்திலே வியாபாரத்திலே பங்கு கொள்ள போய்தான் நாமும் வளர்ந்திருக்கின்றோம் என்ற நிலை இந்த இஸ்லாம் சகோதரத்தில் இருக்கின்றது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். பிரிவு பார்ப்பது அரசியல் அல்ல. ஒரு சில அரசியல் கட்சிகள் பிரிந்து மக்களை பிளந்து சின்ன பின்னமாக சிதற வைத்து குளிர் காய்ந்து ஆட்சி பீடத்திலே அமர்ந்து நன்மையே செய்யாமல் நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லி இத்தனை ஆண்டுகள் ஓட்டிவிட்டார்கள். மீண்டும் இதை பார்த்து நீங்கள் ஏமாற வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் இச்சமுதாயத்திலே பிறந்தான் என்பதற்காக, பிஜேபியிலே இணைந்து மக்கள் பணி செய்கின்றார் என்பதற்காக நெல்லையிலே வந்த பொழுது இஸ்லாம் சகோதரர்களை தூண்டிவிட்டு அடித்தது யார்? இஸ்லாம் சகோதரர்களா திமுக குண்டர்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் செய்த பணி என்ன? திரு மோடிஜி அவர்கள் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பறைசாற்றி நாமெல்லாம் சகோதரராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மோடிஜி என்பதை அவர் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத திமுக ஒரு இஸ்லாம் சகோதரனை வைத்து திமுக காரனை வைத்து அடிக்கின்றார்கள். இதில் என்ன நியாயம் இருக்கின்றது? உரிமைக்கு குரல் கொடுக்க கூடாதா? உண்மையை விளக்கக்கூடாதா? நாட்டுடைய நிலைமையை சொல்லக்கூடாதா? இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களோடு இணக்கமாக இருந்து மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சரித்திர பதிவேடை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் எவ்வளவு கோடி கோடியாக கொள்ளையடித்தார்கள் என்பதை அப்பட்டமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் பறைசாற்றியவர் தான் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கேட்ட கேள்விக்கு யாராவது ஒருவர் பதில் சொல்லியிருப்பார்களா? அந்த மந்திரிகள் பதில் சொல்லியிருப்பார்களா? முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருப்பார்களா? யாருமே அவர்கள் சொன்னதற்கு பதிலே சொல்லாமல் இவர்கள் விஷப்பிரச்சாரம் செய்கின்றார் என்று ஒரு அடியிலே சொல்லுகின்றீர்களே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல திணைக்கின்ற நீங்கள் ஆட்சி பீடத்திலே உட்கார்ந்து சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் ஏதோ செய்ய போகிறோம் என்று சொல்லுகின்றீர்கள். தேர்தல் காலகட்டத்திலே சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் எல்லாம் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தவுடன் முதல்ல என்னுடைய கையெழுத்து சிறையில் வாடுகின்ற சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற சகோதரர்களுக்கு என்று சொன்னீர்களே. எங்கே யாராவது வெளியே வந்திருக்கின்றார்களா? யாருக்காவது ஒரு கையெழுத்து தட்டி இவர்களை விடுதலை செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றீர்களா? இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எதிர்ப்பது தவறு செய்கின்றவர்களை எதிர்க்கின்றோம், தவறு செய்கின்றவர்களை சுட்டி காட்டுகின்றோம். சிறுபான்மை மக்கள் தவறு செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் இது என்று சொல்வதில்லை. அந்த தவறை சுட்டி காட்டால் இந்த சமுதாயத்திற்கு எதிரானவன் நியாயமாகிறது. முத்தலாக்குடைய சட்டம் வந்த பிறகு சகோதர சகோதரிகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். சட்டத்தை வைத்து அடிமைப்படுத்திய சட்டத்தை நொக்கு நூறாக்கி இன்றைக்கு உங்களை எல்லாம் சுதந்திர பறவையாக ஆக்கியவர் பாரத பிரதமர் மோடி அல்லவா? இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? இதையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாமா? ஜமாத்தில் இருக்கின்றவர்கள் பேச வேண்டாமா? நல்லதை சொன்னால் ஒளிகை என்று சொல்வதுதானே பண்பாடு. முன்மொழி கொள்கையை கொண்டு வந்து மக்களை படிக்க சொன்னால் படிக்கார்கள், முட்டாளாகிறீர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். படிக்க சொல்லுகின்றார், படி என்று சொல்லுகின்றார்கள். மும்மொழி கொள்கையை நீ ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு மொழியை படிங்கள் என்று சொல்லுகின்றார்கள். உடனே வந்துட்டாங்க அந்த காலத்தில் உள்ள மாதிரி
இந்தி ஒழிக இந்தி ஒழிகன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்தி அன்றைய சூழ்நிலை அறியா பருவத்திலே நாமும் இந்தி ஒழிக என்று சொன்னோம், எதிரி என்று சொன்னோம். அதனால் எவ்வளவு சஞ்சலங்கள் இருக்கின்றது என்பதை வடக்கே சென்று பார்த்தால் தான் தெரியும். இதெல்லாம் அறியாமல் இருக்கின்ற மக்களாக நாம் இருக்கக்கூடாது. இது ரம்லான் நோன்பு, தலைவர்கள் எல்லாம் நிறைய பேச இருக்கின்றார்கள். பொதுமழையாக இருந்தால் பல மணி நேரம் பேசுவேன். இந்த மகிழ்ச்சியான தருணம், நல்ல தருணம், இப்தார் நோன்பு சிறப்போடு நடைபெறுவது போன்று எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கி ஒருவனே தேவன் என்று சொல்கின்ற குர்ஆன் பிரகாரம் நாம் எல்லாம் ஒருதாய் பெற்ற மக்கள், அனைவரும் ஒருதாய் பெற்ற மக்கள், ஜாதி மத பேதமில்லை, அன்புக்கு அடிமையானவர்கள், அதிகாரத்திற்கு எதிரானவர்கள், பண்புக்கு பாசமானவர்கள், பைத்தியக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகின்றவர்கள் தான் நாம் பாரதிய ஜனதா கட்சி என்பதை சொல்லி உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நோன்பு வாழ்த்துக்கள். நான் 2014ஆம் ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பதவியேற்பு விழாவிற்கு சென்றிருந்தேன். 7000 பேருக்கு அழைப்பு இருந்தது. 1500 பேர் இதுபோல வெண் தொப்பி அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். எனக்கு அதில் ஆச்சரியம் என்று சொன்னால் 2014 வேலூரிலே 3 லட்சம் வாக்குகளை வாங்கினோம். ஒரே ஒரு இஸ்லாமியர் வார்டிலே எல்லாம் தாமரையில் நிற்கும்போது 000. ஆனால் வட மாநிலங்கள் மொத்த 80% இஸ்லாமிய பெருமக்கள் அகில உலக தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய ராஜகுரு விஸ்வகுரு திரு மோடிஜி அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அப்படி இந்தியா முழுவதும் அவரை வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், கலந்து கொள்கிறார்கள், வாக்களிக்கிறார்கள், எம்பியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏன் உலகம் முழுவதும் இருக்கின்ற அத்துணை இஸ்லாமிய நாடுகளும் பாரத பிரதமருக்கு மிக உயர்ந்த விருதுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது அண்ணாமலைஜி அவர்கள் அழகாக விளக்குவார் என்று நினைக்கின்றேன். அப்படி உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் திரு மோடிஜி அவர்களை, நம்முடைய தேச தலைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். தமிழகத்திலே மட்டும் அது குறைவாக இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதிய ஜனதா தலைமையிலே, திரு மோடிஜி அவருடைய தலைமையிலே, திரு அண்ணாமலைஜி பொறுப்பேற்ற பிறகு இவ்வளவு இஸ்லாமியர்கள் நிர்வாகிகளாக வந்திருக்கிறார்களே, அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்கும் துணிந்து தமிழகத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் முன்னோடிகளாக நிற்கிறீர்களே, நான் நிச்சயமாக உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மொழிக் கொள்கை பற்றி 2 கருத்துக்கள் கல்வியாளர் என்ற முறையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். மொழிக் கொள்கை என்பது 60 ஆண்டு காலம் நம்முடைய இளைஞர்களை வீணாக்கி இருக்கிறார்கள். நான் கூட மொழி போராட்டத்திலே 10வது வகுப்பிலே இருந்து பள்ளியிலே எல்லோரும் சென்று போஸ்ட் ஆஃபீஸை அடித்து நொறுக்கினோம், கொளுத்தினோம். ஆனால் 3 தலைமுறைகள் மொழி தெரியாமல் சென்று இருக்கிறோம். அதில் யாருக்கு நட்டம்? உலக அளவிலே நம்முடைய இந்த தமிழக மாணவர்கள் இருக்கிறார்கள், தமிழக பட்டதாரிகள் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் முக்கிய இடத்தில் இருக்கிறார்கள். எங்கே? இந்தியாவிலே எங்கே இருக்கிறார்கள்? இங்கே கும்மிடிப்பூண்டியை தாண்டினால் நாம் இருக்கிறோமா? பெங்களூரை தாண்டினால் நாம் இருக்கிறோமா? இல்லை. ஆகவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர் இருக்கிறார்கள், ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு திராவிடர்க்கே என்று சொன்னார்கள். ஆனால் காலத்தின் கட்டாயம் அவரே அந்த வார்த்தையை வாபஸ் பெற்றுக்கொண்டார்கள், திரும்பி பெற்றுக்கொண்டார்கள். கால சூழ்நிலைகளால் 4 மாநிலத்திலே அதற்கு மிகப்பெரிய ஆதரவு இல்லை என்பதற்காக. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையை அன்றைய தினம் பேரறிஞர் அண்ணா அவர்களே எடுத்து இப்போது 3 தலைமுறையை நாம் வீணாக்கி இருக்கிறோம். ஆகவே மத்திய அரசு சொல்லுகின்றது ஒரு மொழியை கூடுதலாக படியுங்கள் என்று. அது இந்தியா முழுவதும் தானே. ஆகவே இங்கே வெளிமாநிலங்களிலே நாம் செல்லும் போது எங்கே இருக்கிறோம்? பொதுத்துறை நிறுவனங்களில் எங்கே இருக்கிறோம்? வங்கியிலே எங்கே இருக்கிறோம்? தனியார் வங்கியிலே எங்கே இருக்கிறோம்? அதுபோல பல்வேறு துறைகளிலே நம்முடைய பட்டதாரிகள், நம்முடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று சொன்னால் மொழி தெரியாது. பிரைவேட் வங்கியில் இன்று எடுத்தால் கூட இன்னொரு டிரான்ஸ்ஃபர் பதவி. ஆகவே மொழி தெரியாமல் தமிழக மக்கள்
கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இந்தியாவுடைய தொடர்பு மொழியாக இருக்கின்ற இந்தி மொழியை நாம் படித்தாக வேண்டும் என்பதை நான் வருங்கால இளைஞர்களுக்கு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் பெருமைப்படுத்துவதற்கும் இஸ்லாமிய கிறித்துவ சொந்தங்களே, என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் என்றும் கலந்திருக்கிற என் தொப்புள் குடி உறவுகளான இந்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ரமலானுடைய நோன்பு என்பது இறைவன் திருமறை குர்ஆனிலே 2 இடத்தில் குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு மட்டுமல்ல இதற்கு முன்வாழ்ந்த சமூகத்திற்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்கு. ஆக நோன்பு பெருநாள் கொண்டாடுவது, ரமலான் மாதம் முழுக்க நோன்பு வைப்பதற்கு முதல் காரணம், ஒரு மனிதன் தன்னால் எதையும் செய்ய முடியும் என்றிருந்தாலும் நமக்கு மேலே இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம், இறையச்சம் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது இஸ்லாம் மட்டும் சொல்லவில்லை என்று அதே திருக்குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுக்கு முன்வாழ்ந்த பல சமூகங்கள் இதே நோன்பை நோற்றிருக்கிறார்கள். நம்முடைய இந்து தொப்புள் குடி உறவுகள் விரதம் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனது அருமை கிறிஸ்துவ சொந்தங்கள் லென்த் டே என்று சொல்லி அவர்கள் நோன்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக நோன்பு இருப்பது என்பது அது இறையச்சத்தின் வெளிப்பாடு. தன்னால் உண்ண முடியும் என்றாலும் கூட இறைவனுக்காக நான் உண்ணாமல் இருக்கிறேன் என்பதுதான் அங்கு இறைவனுடைய அச்சத்தை மேலோங்க செய்வதின் அடிப்படை செயல். இரண்டாவதாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், ரமலானுடைய மாதத்தில் தான் இஸ்லாமியர்கள் போற்றக்கூடிய திருமறை குர்ஆன் இறங்கப்பெற்றது, அருளப்பெற்றது. வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹ்ரு ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறீர்களோ இறைவன் திருக்குர்ஆனை அருளியதற்காக இந்த மாதம் முழுக்க நோன்பு வையுங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். ஒன்று இறையச்சம் மேலோங்க வேண்டும், இன்னொன்று நீங்கள் திருக்குர்ஆனின் படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு உண்மையான இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனல் அஹ்ஸனா, இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு சார்பாக கேட்டு முடிவெடுத்து விடக்கூடாது. உங்களை ஆதரித்து பேசக்கூடியவரிடத்திலும் நீங்கள் கேளுங்கள். உங்களை யார் எதிர்க்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றும் கேளுங்கள். அதில் எது சரி, எது தர்மம், எது சத்தியம் என்று உணர்கிறீர்களோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரு மின்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். உங்கள் தேசத்தை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆட்சி செய்யக்கூடியவருக்கு கட்டுப்படுங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, தேர்தல் முறை ஜனநாயகத்தை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் ஒருவரை அமரச் செய்வது அந்த அல்லாஹ்வின் கட்டளை என்று சொல்லுகிறது. துஅத்தியல் முல்க மன்தஷா வ தன்திவுல் முல்க மிம்மன்தஷா, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அப்படிப்பட்டவருக்கு ஒரு தேசத்தின் ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான், யாரை நாடுகிறானோ ஆட்சி கட்டிலிருந்து இறக்குகிறான். இன்றைக்கு அல்லாஹ்வின் நாட்டம், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் நாட்டம் மக்களை ஏமாற்றி வாக்கு வங்கிகளுக்காக சிறுபான்மை சமூகத்தை பிரிக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. எனது அருமை சொந்தங்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் திருக்குர்ஆனை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, தேசப்பற்று மிக்க இஸ்லாமியர்களாக, கிறிஸ்துவர்களாக எனது அருமை சிறுபான்மை சமூகம் உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி.